ஹாய் எவ்ரிவன், இது ராம் கார்த்திகா யூடியூப் சேனல். நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆரி ஸ்டாண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ரவுண்டாக வச்சுருக்கீங்களா, அதுதான் ஆரி ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது. இது வந்து அதோட ஸ்டாண்டு. இப்போது அந்த நட்டு மாதிரி இருக்கிறத ஓப்பன் பண்ணி அந்த ஹோல்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதுக்குள்ளே கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் ஆயிரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நிறையா ஃப்ரீ கிளாஸஸ் எடுக்க போகிறேன். வேணும்னா வாட்ஸ்அப் நம்பரில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் வேணும் இருந்தால் கூட என்கிட்ட நீங்கள் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். இப்போ நான் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு அந்த நீளமாக இருக்குல்ல, அதிலேருந்து நட்டை கலட்டி அந்த ஹோல்குள்ளே விட்டு இதை மாட்டினீங்கன்னா 4 பக்கமும் ஜாயிண்ட் ஆயிரும். நீங்கள் தான் ஜாயின் பண்ணணும் அதை. இப்போ உங்களுக்கு 4 சைடும் மாட்டியாச்சு. இப்போ நீங்கள் கீழே கரெக்டாக வச்சிங்க அப்படின்னா ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் இருக்கும். அப்படிங்கிற கீழே பிளாக் கலரில் இருக்குல்ல, அதை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஃபிட் பண்ணிக்கலாம் கரெக்டாக. இப்போ வந்து உங்களுக்கு ஆரி ஸ்டாண்டு வந்து எப்படி ஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஆரி ஸ்டாண்டுக்கு கண்டிப்பாக என்ன தேவை, ஃப்ரேம் தேவை. இது வந்து 18 இன்ச்சஸ் ஆரி ஸ்டாண்டு. இதுதான் இந்த ஃப்ரேம். இதில் வந்து அந்த 2 கொடுத்துருப்பாங்க. இன்னர் ஃப்ரேம் ஒன்று இருக்குது, அவுட்டர் ஃப்ரேம் ஒன்று இருக்குது. இன்னர் ஃப்ரேம் வந்து சும்மா நார்மலாக சர்க்கிளாக இருக்கும். அவுட்டர் ஃப்ரேமில் தான் உங்களுக்கு அந்த நட்டு கொடுத்துருந்துருப்பாங்க. இப்போ அந்த நட்டை நீங்கள் லூஸ் பண்ணி அந்த இன்னர் ஃப்ரேம் அவுட்டர் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி கிளாத் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாய்.